இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், மனஸ்தாபம், விரயம், செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சில இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீன ராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார். தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது. அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது. இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம். இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ள பிரவேசமாகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜெபம் பண்ணிட்டு வாங்க.
இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டதிபதி செவ்வாய். குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம், விரயம், செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த சனி உங்களுக்கு பாதகாதிபதி, ஆனால் செவ்வாய் 12ஆம் வீட்டதிபதி, 5ஆம் வீட்டதிபதி. என்ன பண்ணுவார், உங்களை வழக்கில் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே உங்களை பணத்தை போட சொல்லுவார். ஒரு தடவை தோத்தாச்சு, அதோடு விட்டுட்டு வரணும். 2ஆவது தடவையும் தோத்தாச்சு, இல்லை நான் மறுபடியும் ஜெயிப்பேன், மறுபடியும் ஜெயிக்கணும்னு போனீங்கன்னா இது ஒரு போதை மாதிரி. வெற்றிக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது ஒரு போதை. அந்த போதையை எவனுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ அவன்தான் வெற்றி வாகை சூடுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். எந்த இடத்துல உங்களால் உங்களுடைய அபிலாஷைகளையும் அந்த அந்த அல்ப ஆசைகளையும் அடக்கி கொள்ள முடியலையோ அந்த இடத்துல நீங்கள் தோற்று போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக இந்த பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பதவி உயர்வை காமிச்சு உங்களை ஏமாத்துறாங்க. அதனால் அவசரப்பட்டு சிக்காதீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் அலுவலக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வேலையை தானாக மாறினா தப்பு கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பேப்பர் போட்டேன், அந்த லாக்இன் பீரியடில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ 3 மாதம் முடிய போகுது, நான் வெளியில் வரேன்னா தப்பு கிடையாது. இமோஷ்னல் டெசிஷனாக எனக்கு வேண்டாம், பேப்பர் வேண்டாம், எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு ரெசிக்னேஷன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கும், ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகரிக்கும். உடம்பில் இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உங்கள் உடம்பில் ஏதாவது தோல் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே வந்திருந்ததுன்னா அதுக்கான மருந்துகளை தயார்படுத்தி கொள்வதும் மருத்துவ உதவிகளை பெறுவதற்கும் தயாராக இருப்பதும் நல்லது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடை அல்லது தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிரேக் விழுறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் நிச்சயிப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகும். உங்களுடைய எதிரிகள் அதை சாதகமாக பயன்படுத்தி உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும். பண விஷயத்தினால கூட திருமணம் நின்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, சின்ன பாதிப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஓவரிஸ், சிஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதை காமிச்சு உங்களை திருமணத்தை நிறுத்துவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் பேரில் என்ன வரும்னா, உங்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆண்மைத்தன்மையில் பிரச்சனை இருக்குதுன்னு யாரோ சொல்கிறாங்களே. யார் சொன்னாங்கன்னா சொல்ல மாட்டான். இல்லை அது யார் சொன்னாங்களோ நான் சொல்ல முடியாது, அது மாதிரி உண்மையே கிடையாது. ஆனால் நீங்கள் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் நான் ப்ரூவ் பண்ணுறேன், ஆனால் நான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நீ சொன்னால் தான் நான் விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற இல்லாமல் ஸ்டபானாக நிற்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது இரும்பு கூரிய பொருட்களால் உங்கள் உடலில் குறிப்பாக ப்ரைவேட் பார்ட்ஸில், அதாவது மர்மஸ்தானங்களில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு உங்களுடைய அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. கடந்த காலங்களில் உடம்புல ஏதாவது வியாதி இருந்துன்னா அதுக்கு உண்டான மருத்துவ தீர்வுகள் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவோ கீழே விழுந்து அடிபட்டிருக்கும், அதுக்கு வலி வந்துன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிராக் இருக்கும். அந்த கிராக்குக்காக கையில் வந்து ஒரு மாவு கட்டு போடுவாங்க, இல்லை ஒரு பிளேட் வைக்கணுமாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சியில் தனுசு ராசிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. ஸோ ஏதாவது ஒரு வயசான சன்னியாசி, இல்லை ஒரு குருமார், ஜோதிடர், ஆசிரியர், யாராவது ஒருத்தரை பார்த்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. குரு பார்வை கோடி நன்மை. ஸோ குருவின் பார்வையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த செவ்வாய் பயிற்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும், தப்பான விஷயங்கள் இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.